Hi dear friends, welcome to Bug Free Infotech channel. இன்னைக்கு நம்ம 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் பார்க்க போறோம். அதுல சாப்டர் 11 பார்க்கலாம். சாப்டர்னோட நேம் பார்த்தீங்கன்னா functions. We already discussed a few topics in this lesson. Let's see the remaining topic in this video. Let's see the next header files. So நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா C type என்ற header file பார்த்தோம். So அதுக்கு முன்னாடி stdio.h என்ற header file பார்த்தோம். So அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ string.h என்ற header file பார்க்க போறோம். ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம இந்த டாபிக்ல ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்குள்ள ஒர்க் ஆகும். லெட்ஸ் see that one by one. Let's see the next function strcpy. Let's see this general form. ஸோ strcpy என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூ ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த டூ ஆர்குமெண்ட்ஸ் வந்து செப்பரேட் பண்றதுக்கு நம்ம வந்து கமாஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டூ ஆர்குமெண்ட்ஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்கெட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஸ்ட்ரிங். ஸோ இந்த strcpy என்றது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ்ல இருக்க ஸ்ட்ரிங்கை வந்து காப்பி பண்ணி கொண்டு வந்து டார்கெட் என்ற ஸ்ட்ரிங்ல வந்து உங்களுக்கு பேஸ்ட் பண்ணும். தட் இஸ் a கான்செப்ட் ஆஃப் strcpy. ஸோ அப்படி காப்பி பண்ணி கொண்டுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரிங்லையும் பார்த்தீங்கன்னா எண்டில் வந்து நல் கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த நல் கேரக்டர்ஸோட சேர்த்து வந்து உங்களுக்கு டார்கெட் ஸ்ட்ரிங்ல வந்து காப்பி பண்ணும். தட் இஸ் a கான்செப்ட் ஆஃப் strcpy. லெட்ஸ் see the example for that. Look at this example. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா string.h என்ற ஒரு ஹெடர் ஃபைலை யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்கு கீழே இருக்க ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறதுனால, அதாவது strcpyன்றது பார்த்தீங்கன்னா string.header ஃபைலினுடைய ஃபங்க்ஷன். ஸோ அதனால அதனுடைய ஹெடர் ஃபைலை வந்து நம்ம வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போதே கொடுத்துடணும். நெக்ஸ்ட் iostream என்ற ஹெடர் ஃபைல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து cout and cin ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் வந்து ப்ரோக்ராம்குள்ளே யூஸ் பண்ண போறீங்கன்னா ஸோ அதுக்கான ஹெடர் ஃபைல் தான் iostream என்ற ஹெடர் ஃபைல். Using namespace standard, int main, open curly braces and close curly braces, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா basic structures to construct the C++ program. நெக்ஸ்ட் பாருங்க, char என்ற ஒரு டேட்டா டைப்ஸை யூஸ் பண்ணி source என்ற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த source என்ற வேரியபிளை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைஸ் எதுவும் ரெப்ரசென்ட் பண்ணல. சைஸை ரெப்ரசென்ட் பண்ணால் அந்த சைஸ்க்குள்ளே தான் நம்ம வந்து கேரக்டர்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். பட் சைஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம், தட் இஸ் இன்ஃபினிட்டிவ். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சே கிடையாது. எவ்வளோ சைஸில் வேணால் நம்ம வந்து கேரக்டர்ஸை ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்க அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள, ஏன்னா ஸ்ட்ரிங்ன்றது பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ள இன்க்ளூட் பண்ணும். அதனால டபுள் கோட்ஸை யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங்ன்றதை கொடுக்குறோம். இதே வந்து கேரக்டர்ஸ் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா சிங்கிள் கோட்ஸ்குள்ள கொடுப்போம். ஸோ நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா டேரெக்டாக கொடுக்கலாம். அதுக்கு வந்து சிங்கிள் கோட்ஸோ இல்லை கேரக்டர்ஸோ இன்க்ளூட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சோர்ஸ் என்ற வேரியபிளில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ற ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் மறுபடியும் வந்து கேரக்டர் டேட்டா டைப்ஸை வந்து கிரியேட் பண்ணி ஸோ அதில் வந்து ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கோம் டார்கெட் என்ற வேரியபிள்ஸ். ஸோ இதில் நம்ம வந்து சைஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் 20ன்றது. ஸோ அப்போ 20 கேரக்டர்ஸ்குள்ள இருக்கிற ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் டார்கெட் என்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அப்போ பாருங்க, ஸோ இதில் வந்து டார்கெட் என்ற ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா டார்கெட் என்ற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். ஏன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறதுனால ஸோ தட் அசைன் த வேல்யூ ஃப்ரம் ரைட் சைட் டு த லெஃப்ட் சைட். ஸோ இப்போ சோர்ஸ்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்றது இருக்கும், டார்கெட் என்ற வேரியபிள்ல டார்கெட் என்ற ஸ்ட்ரிங் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, strcpy என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம சோர்ஸ்ல இருக்க ஸ்ட்ரிங்கை கொண்டு வந்து டார்கெட் என்ற ஸ்ட்ரிங்ல வந்து காப்பி பண்ண போறோம். அதாவது சோர்ஸ் என்ற ஸ்ட்ரிங்ல பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு. அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்றதே வந்து நம்ம டார்கெட் என்ற ஸ்ட்ரிங்லயும் ஸ்டோர் பண்ண போறோம். பட் டார்கெட் என்ற ஸ்ட்ரிங்ல ஆல்ரெடி வந்து டார்கெட் என்ற ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். பட் அதை சேஞ்ச் பண்ணி டார்கெட் என்ற வேரியபிள்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ற ஸ்ட்ரிங்கை வந்து காப்பி பண்ண போறோம் பை யூசிங் strcpy ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ வந்து டார்கெட்லயும் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் சோர்ஸ் என்ற வேரியபிள்லயும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் இருக்கும். coutல டபுள் கோட்ஸ்குள்ள என்ன கொடுத்தாலும் அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகுன்றது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸ்லாஷ்ன்றது பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் கிரியேட் a நியூ லைன், ஒரு நியூ லைனை கிரியேட் பண்ணிட்டு ஸ்ட்ரிங் இன் டார்கெட் ஆஃப்டர் strcpy ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸிக்யூட்டட் அப்படின்றது உங்களுக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் மறுபடியும் இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி டார்கெட் என்ற வேரியபிள்ல இருக்க ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் பண்ண சொல்றோம். அப்ப டார்கெட் என்ற வேரியபிள்ல டார்கெட் என்ற வேல்யூ தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணிருந்தோம். ஸோ அது உங்களுக்கு பிரிண்ட் ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணிட்டோம் பை யூசிங் strcpy. ஸோ இப்போ டார்கெட் என்ற வேரியபிள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ற ஸ்ட்ரிங் தான் இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகும். லெட்ஸ் see the output for that program. ஜஸ்ட் F11 கீயை பிரஸ் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்க, உங்களுக்கு டார்கெட் என்ற வேரியபிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்றது பிரிண்ட் ஆகுது பாருங்க. லெட்ஸ் see the next function strlen. இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரிங்னுடைய லென்த்தை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் பாருங்க,
strlen என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ளே வந்து நம்ம என்ன ஸ்ட்ரிங்கு கொடுக்குறோமோ அந்த ஸ்ட்ரிங்னுடைய லென்த்தை வந்து நமக்கு ஃபைண்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணோம். அப்படி லென்த்தை ஃபைண்ட் பண்ணும்போது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், ஸ்ட்ரிங்னுடைய ஒவ்வொரு எண்ட்லையும் பார்த்தீங்கன்னா நல் கேரக்டர்ஸ் வந்து ஆட் ஆகும் அப்படின்றத படிச்சிருக்கோம். ஸோ இந்த நல் கேரக்டர் தான் அந்த ஸ்ட்ரிங்னுடைய எண்டுன்றதை டிசைட் பண்ணோம். ஸோ அந்த நல் கேரக்டர்ஸை சேர்த்து வந்து கவுண்ட் பண்ணாது இந்த strlen ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அதை ஸ்கிப் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அந்த லென்த் அந்த ஸ்ட்ரிங்னுடைய லென்த்தை கால்குலேட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். Let's see the program for that. இங்க பாருங்க string.h என்ற ஹெடர் ஃபைல் யூஸ் பண்றோம். ஏன்னா இந்த ஹெடர் ஃபைலுக்கே தான் இந்த strlen என்ற ஃபங்க்ஷன்ஸ் வரும். ஸோ அதனால நம்ம அந்த ஹெடர் ஃபைலை யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஹெடர் ஃபைல் iostream யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட் int main ஓப்பன் curly braces அண்ட் க்ளோஸ் curly braces. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, ஒரு C++ ப்ரோக்ராமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம்னா அதனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் மற்றது எல்லாமே. நெக்ஸ்ட் அதுக்குள்ள யூஸ் பண்ற ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நம்ம இங்க சோர்ஸ் என்ற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து டேட்டா டைப்ஸ் வந்து CHER என்ற கீவேர்டை யூஸ் பண்ணி கேரக்டர் டைப்ஸில் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்கான சைஸ் வந்து இன்ஃபினிட்டிவ் பேஸில் கொடுத்துருக்கோம். அதனால நம்ம இந்த சோர்ஸ் என்ற வேரியபிளை பார்த்தீங்கன்னா எத்தனை கேரக்டர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்டோர் பண்ணலாம். இங்கே பாருங்க, அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்ற ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ்ன்றதுல ஸ்டோர் ஆகுது. ஸோ இது ஏன் வந்து டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரிங்கை எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் கோட்ஸில் தான் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, cout என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அதில் வந்து இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். டபுள் கோட்ஸ்குள்ள என்ன கொடுத்தாலும் அது அப்படியே அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகும். அப்போ டபுள் கோட்ஸ்ல பார்த்தீங்கன்னா given string isன்றது வந்து டபுள் கோட்ஸ்குள்ள இருக்கு. ஸோ அதனால அதை பிரிண்ட் பண்ணும். ஸ்லாஷ் என்னன்றது பார்த்தீங்கன்னா நியூ லைனை கிரியேட் பண்ணிட்டு given string isன்றது டபுள் கோட்ஸ்ல இருக்கிறத பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க சோர்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ள இல்லை. டபுள் கோட்ஸ்குள்ள இல்லைனாலுமே அதில் இருக்க வேல்யூ எடுத்து பிரிண்ட் பண்ணும். சோர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வேரியபிள்ஸ். ஸோ அந்த வேரியபிள் நம்ம ஆல்ரெடி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்ற ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ அந்த ஸ்ட்ரிங்கை வந்து பிரிண்ட் பண்ணுவோம். இங்கே பாருங்க, given string is கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்றது உங்களுக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகுது. மறுபடியும் இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள இட்ஸ் லென்த் ஈஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. அப்போ டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்துருக்கத அப்படியே பிரிண்ட் பண்ணும், இட்ஸ் லென்த் ஈஸ். நெக்ஸ்ட் மறுபடியும் இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி strlen ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் சோர்ஸ் என்ற வேரியபிள் இருக்க ஸ்ட்ரிங்கை வந்து லென்த்தை கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுது. அதனுடைய லென்த் பார்த்தீங்கன்னா 16. ஸோ அதை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள ஸ்பேஸ் இருக்கிறதுனால ஸ்பேஸையும் ஒரு கவுண்டாக எடுத்து உங்களுக்கு 16ன்றது பிரிண்ட் பண்ணுது. லெட்ஸ் see the next function strcmp. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் கம்பேரிசன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட்ஸ் தேவைப்படும். string 1 string 2 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 2 ஸ்ட்ரிங்கையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ அதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் பாருங்க, strcpy பிராக்கெட்ல பார்த்தீங்கன்னா string 1 string 2 2 ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த 2 ஆர்குமெண்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணுறதுக்கு we will use the commas. ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 ஸ்ட்ரிங்கையும் வந்து கம்பேர் பண்ணும்போது ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணும். ஒன்று பாசிட்டிவ் வேல்யூஸ், இன்னொன்று நெகட்டிவ் வேல்யூஸ், இன்னொன்று ஜீரோன்றதை ரிட்டர்ன் பண்ணும். இந்த 3 வேல்யூஸும் எப்படி வந்து ரிட்டர்ன் பண்ணுன்றதை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் string 1 பார்த்தீங்கன்னா string 2 விட பெருசாக இருந்துச்சுன்னா ஸோ அப்போ பாசிட்டிவ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் string 2 வந்து பார்த்தீங்கன்னா string 1 விட பெருசாக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து ஜீரோன்றது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஸ்ட்ரிங்ல எப்படி வந்து பெருசு சின்னதுன்றதை ஃபைன் பண்றதுன்றது யூ மே ஹாவ் அ டவுட். நமக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் கம்பேர்ன்றது நமக்கு ஆஸ்கி வேல்யூவாக தான் எடுத்து கம்பேர் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராம்னு கொடுக்குறோம், செகண்ட் ஸ்ட்ரிங் வந்து குமார்னு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்க ஃபர்ஸ்ட் கேரக்டர்ஸ்னுடைய ஆஸ்கி கோடை எடுத்து கம்பேர் பண்ணோம். இந்த ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேரக்டர்ஸ்னுடைய ஆஸ்கி கோடு, அதாவது ஆறுனுடைய ஆஸ்கி கோட் பார்த்தீங்கன்னா 82ன்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்ட்ரிங்கில் இருக்க ஃபர்ஸ்ட் கேரக்டர்ஸ் கே. ஸோ அந்த கேனுடைய ஆஸ்கி கோட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 75. ஸோ இந்த ஆஸ்கி கோடை பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி பைனரி நம்பர் சிஸ்டத்துலேயே படிச்சிருக்கோம். கேபிட்டல் ஏனோட ஆஸ்கி கோடு 65லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத படிச்சிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர் கேபிட்டல் கேன்றதுனால கேபிட்டல் ஆருக்கான ஆஸ்கி கோடு 82, கேபிட்டல் கேக்கான ஆஸ்கி கோட் பார்த்தீங்கன்னா 75. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 82 இஸ் கிரேட்டர் தென் 75. ஸோ அப்போ நமக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதே மாதிரி தான் நமக்கு வந்து உங்களுடைய ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணுறதுக்கு ஆஸ்கி கோடை வந்து எடுத்து கம்பேர் பண்ணும். லெட்ஸ் see the example for this. Look at this example. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹெடர் ஃபைலை யூஸ் பண்ணிருக்கோம், string.hன்றது. நெக்ஸ்ட் iostream யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த 2 ஹெடர் ஃபைலும் எதுக்கு யூஸ் பண்ணுறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு C++ ப்ரோக்ராமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு அதனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸை இன்க்ளூட் பண்ணணும்.
அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்டு இன்ட் மெயின் ஓப்பன் காலி பிரேசஸ் அண்ட் க்ளோஸ் காலி பிரேசஸ். நெக்ஸ்ட் பாருங்க, கேர் என்ற டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த வேரியபிளுடைய நேம் பார்த்தீங்கன்னா string1. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து இன்ஃபினிட்டிவ்ல கொடுத்துருக்காங்க. மறுபடியும் ஒரு வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் டேட்டா டைப்ஸில் அந்த வேரியபிளுடைய நேம் string2. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து இன்ஃபினிட்டிவ் பேஸில் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு வேரியபிளுக்கும் பார்த்தீங்கன்னா சம் வேல்யூஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேரியபிளில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ன்றதை ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வேரியபிளில் வந்து சயின்ஸ் என்ற ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்காங்க இன்டிஜர் டேட்டா டைப்ஸில் ரிசல்ட்ன்ற வேரியபிள் நேம். ஓகே, ஸோ இந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹோல் நம்பர்ஸை மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ரிசல்ட் என்ற வேரியபிளை பார்த்தீங்கன்னா we are going to assign the value by using the assignment operators. ஸோ இங்க பாருங்க assignment operators யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ரிசல்ட் என்ற ஒரு வேரியபிளுக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூ அசைன் பண்ண போறாங்க. ஸோ அது எப்படி வந்து அசைன் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இங்க பாருங்க strcmp என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி string 1ல கொடுத்திருக்க கம்ப்யூட்டர் சயின்ஸும் string 2ல கொடுத்திருக்க சயின்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பேர் பண்ணும். அப்படி கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா string 2ல இருக்க வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ அதனால that return the negative value. ஸோ அந்த நெகட்டிவ் வேல்யூவை பார்த்தீங்கன்னா ரிசல்ட் என்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணுவோம். ஏன்னா இங்கே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ தட் அசைன் த வேல்யூ ஃப்ரம் தி ரைட் சைட் டு தி லெஃப்ட் சைட். ரைட் சைடில் ஃபைனலாக வர வேல்யூ வந்து ரிசல்ட் என்ற வேரியபிளை உங்களுக்கு ஸ்டோர் பண்ணும். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ரிசல்ட்ல ஸ்டோர் பண்ணிருக்க வேல்யூ வந்து 0 கூட கம்பேர் பண்ணுது. ரிசல்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெகட்டிவ் வேல்யூல இருக்கும். நெகட்டிவ் வேல்யூ 0 கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். ஃபால்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ட்ரூ பார்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணாது, நெக்ஸ்ட்டுக்கு போயிடும். ஸோ இங்கே மறுபடியும் இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸோ இதில் போயிட்டு ரிசல்ட்ல வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைனஸ்ல வரும், -1ன்றது வரும். -1 லெஸ் தென் 0 பார்க்கும். கண்டிஷன் இஸ் ட்ரூ. ட்ரூனும் போது இந்த சி அவுட் ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணும். சி அவுட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்க்குள்ள string 1ன்றது இருக்கு, டபுள் கோட்ஸ்ல இருக்கிறதுனால அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் மறுபடியும் string 1ன்றது பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்ல இல்லை. ஸோ அப்போ அதில் இருக்க வேல்யூ கம்ப்யூட்டர்ன்றது பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் டபுள் கோட்ல அண்ட் string 2ன்னு இருக்கு. ஸோ இது வந்து டபுள் கோட்ஸ்ல இருக்கனால அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். மறுபடியும் பாருங்க இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி string 2ன்றது பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்க்குள்ள இல்லை. ஸோ அதனால அதில் ஸ்டோர் பண்ணிருக்க வேல்யூ சயின்ஸ்ன்றது உங்களுக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் மறுபடியும் இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸ்க்குள்ள ஆர் நாட் ஈக்குவல்ன்றது இருக்கு. ஸோ அப்போ இது வந்து அவுட்புட்ஸ்க்குள்ள அப்படியே பிரிண்ட் பண்ணும். அப்போ வந்து உங்களுக்கு அவுட்புட்ஸ்க்குள்ள என்ன பிரிண்ட் ஆகும்னா string 1 கம்ப்யூட்டர் அண்ட் string 2 சயின்ஸ் ஆர் நாட் ஈக்குவல்ன்றது உங்களுக்கு அவுட்புட்ஸ்க்குள்ள பிரிண்ட் ஆகும். Let's see the output for this program. Just F11 press பண்ணுங்க. F11 press பண்ணோனே உங்களுக்கு அந்த program run ஆகும். இங்க பாருங்க உங்களுக்கு output screenல string 1 computer and string 2 science are not equal என்றது உங்களுக்கு print ஆகுது. Let's see the next function strcat. That is a string concatenations அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 arguments தேவை. ஒன்று பார்த்தீங்கன்னா டார்கெட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சோர்ஸ் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டு ஸ்ட்ரிங்கை வந்து அப்பெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அப்பெண்ட்ஸ் மீன்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் தான் string cat என்ற ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது எப்படி வந்து கன்கேட்டினேஷன்ஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸில் இருக்க ஸ்ட்ரிங்கை கொண்டுட்டு வந்து டார்கெட்டில் இருக்க ஸ்ட்ரிங்கை கூட ஜாயின் பண்ணோம். தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் string concatenation function. Let's see the general form for that. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா string cat என்ற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா டார்கெட், இன்னொன்று சோர்ஸ். ஸோ இந்த சோர்ஸில் இருக்க ஸ்ட்ரிங்கை கொண்டுட்டு வந்து டார்கெட் என்ற ஸ்ட்ரிங்கு கூட பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். லெட்ஸ் see the example here. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து string cat என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம். அதனுடைய ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் string.h. நெக்ஸ்ட் iostream என்ற ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ப்ரோக்ராமில் வந்து cout என்ற ஃபங்க்ஷனும் cin என்ற ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ண போறீங்கன்னா அப்போ வந்து நம்ம வந்து iostream என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட் இன்ட் மெயின் ஓப்பன் காலி பிரேசஸ் க்ளோஸ் காலி பிரேசஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் த C++ ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ண போறோம். வேரியபிளுடைய நேம் பார்த்தீங்கன்னா டார்கெட், அதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 50 கொடுத்துருக்கோம். என்ன டேட்டா டைப்ஸ்னா கேரக்டர் டேட்டா டைப்ஸ்ல டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ 50 கேரக்டர்ஸ்ல இருக்க ஒரு ஸ்ட்ரிங்கை தான் நம்ம டார்கெட்ல ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இங்க பாருங்க ஒரு வேல்யூ நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். லேர்னிங் C++ இஸ் ஃபன் அப்படின்றத நம்ம டார்கெட் என்ற வேரியபிளை அசைன் பண்ணியிருக்கோம் பை யூசிங் த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிருக்கோம். சோர்ஸ் என்ற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிருக்கோம். அதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைஸ் வந்து 50 தான் கொடுத்துருக்காங்க. கேரக்டர் டைப்ஸ்ல அந்த வேரியபிளை கிரியேட் பண்ணிருக்கோம். ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ அசைன் பண்றோம். என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமா ஈஸி அண்ட் வெரி யூஸ்ஃபுல் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோர்ஸ் என்ற வேரியபிளை வந்து ஸ்டோர் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க strcat என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி சோர்ஸ்ல ஸ்டோர் பண்ணிருக்க ஸ்ட்ரிங்கை கொண்டுட்டு வந்து டார்கெட்ல ஸ்டோர் பண்ணிருக்க ஸ்ட்ரிங்கை கூட ஜாயின் பண்ணி உங்களுக்கு டார்கெட் என்ற வேரியபிளே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்.
நெக்ஸ்ட் cout யூஸ் பண்ணி டார்கெட் என்ற வேரியபிளை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணும்போது இந்த டார்கெட் என்ற வேரியபிளை பார்த்தீங்கன்னா லேர்னிங் C++ இஸ் ஃபன் கமா ஈஸி அண்ட் வெரி யூஸ்ஃபுல் என்றதை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். இந்த ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணி டார்கெட்ல ஸ்டோர் பண்ணிக்கிறதுனால இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னா உங்களுக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகும். லெட்ஸ் see the next function strupr, அதாவது ஸ்ட்ரிங் அப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எப்படி வந்து டூ அப்பர் என்ற ஃபங்க்ஷனை பார்த்தோமோ டூ அப்பர்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர்ஸை வந்து லோவர் கேஸ்லேருந்து அப்பர் கேஸாக சேஞ்ச் பண்ணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து லோவர் கேஸில் இருக்க ஸ்ட்ரிங்கை அப்பர் கேஸாக வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் தான் strupr. ஸோ அதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் பாருங்க. ஸோ இங்கே வந்து strc18 கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரிண்டிங் மிஸ்டேக் strupr வரும். ஸோ அந்த strupr-க்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்கணும். திஸ் இஸ் ஜென்ரல் ஃபார்ம். லெட்ஸ் see the program here. ஸோ இந்த ப்ரோக்ராம்ல பாருங்க ஆக்சுவலாக வந்து 3 ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா iostream, ctype.h, string.h. இந்த iostream பற்றி தெரியும் உங்களுக்கு. cin, cout என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போறீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஹெடர் ஃபைல் iostream என்ற ஹெடர் ஃபைல். ctype பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா gets என்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோக்ராம்குள்ள. அதனுடைய ஹெடர் ஃபைல் தான் ctype என்ற ஹெடர் ஃபைல். நெக்ஸ்ட் பாருங்க str upper என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிருக்காங்க இந்த ப்ரோக்ராம்குள்ள. அதனுடைய ஹெடர் ஃபைல் தான் string.h என்ற ஹெடர் ஃபைல். ஸோ அந்த ஃபங்க்ஷனை பற்றி தான் நம்ம இந்த டாபிக்ல பார்க்க போறோம். ஸோ லுக் அட் திஸ் ப்ரோக்ராம். இங்க வந்து ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிருக்கோம் str1 என்ற வேரியபிள். அதனுடைய சைஸ் வந்து 50 கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம 50 கேரக்டர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் cout என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நியூ லைனை கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு டைப் எனி ஸ்ட்ரிங் இன் லோவர் கேஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கோலன் வரைக்கும் உங்களுக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க கெட்ஸ் என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி str1க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் வாங்குவோம் இந்த ரன் டைம். அப்போ ரன் டைம்ல நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்கறது பார்த்தீங்கன்னா str1 என்ற வேரியபிள் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் cout குள்ள இன்சர்ஷன் யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்துருக்கிறத வந்து உங்களுக்கு அப்படியே பிரிண்ட் பண்ணும். அப்போ ஒரு நியூ லைனை கிரியேட் பண்ணிட்டு கன்வெர்ட் த சோர்ஸ் ஸ்ட்ரிங் என்றது டபுள் கோட்ஸ்ல இருக்கு. ஸோ அதை அப்படியே வந்து பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் மறுபடியும் இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணிருக்காங்க. str1ன்றது பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ள இல்லை. ஸோ அப்போ அதில் என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து உங்களுக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா str1க்கு பார்த்தீங்கன்னா கெட்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து எக்ஸாம்பிளில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா str1ல இருக்கும். ஸோ அதை வந்து உங்களுக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் மறுபடியும் இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி உங்களுக்கு இங்க வந்து டபுள் கோட்ஸ் மிஸ் ஆயிருக்கு. டபுள் கோட்ஸ்குள்ள இன்டு அப்பர் கேஸ் ஈஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அவுட்புட் ஸ்கிரீன்ல அதை அப்படியே பிரிண்ட் பண்ணும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி strupr என்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்க. அதாவது ஸ்ட்ரிங் அப்பர் என்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி str1ல கொடுத்த ஸ்ட்ரிங்கை, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நம்ம கொடுத்தோம்ல, ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா str அப்பர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி லோவர் கேஸ்ல இருந்து அப்பர் கேஸா கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ண சொல்றாங்க. உங்களுக்கு அப்போ அவுட்புட் ஸ்கிரீன்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்றது உங்களுக்கு அப்பர் கேஸ்ல பிரிண்ட் ஆகும். ஸோ இங்க பாருங்க உங்களுக்கு அப்பர் கேஸ்ல அவுட்புட் பிரிண்ட் ஆகுது. லெட்ஸ் see the next function strlwr, அதாவது ஸ்ட்ரிங் லோவர் என்ற மீனிங் தான் அது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்பர் கேஸ்ல வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்தோம்னா ஸோ அதை வந்து லோவர் கேஸா வந்து கன்வெர்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஃபங்க்ஷன்ஸ் தான் strlower என்ற ஃபங்க்ஷன்ஸ். அதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் பாருங்க. நம்ம வந்து எப்படி வந்து ஸ்ட்ரிங் அப்பர்ன்றதுக்கு யூஸ் பண்ணுமோ ஸோ அதே மாதிரி தான் strlwr. ஸோ அதுக்குள்ள ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுப்போம். லெட்ஸ் see the example for that. லுக் அட் திஸ் ப்ரோக்ராம். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் ப்ரோக்ராம் வந்து அப்பருக்கு என்ன பார்த்தோமோ ஸோ அதே ப்ரோக்ராம் தான். ஸோ இங்க அப்பர்ன்றதுக்கு பதிலாக strlwrன்றதை மாற்ற போறோம். ஸோ இப்படி மாற்றும் போது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற அப்பர் கேஸ் லெட்டர்ஸை வந்து லோவர் கேஸாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு அதை பிரிண்ட் பண்ணும். லெட்ஸ் see the output for this program. ஜஸ்ட் F11 கீயை பிரஸ் பண்ணி நம்ம இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் வாங்க. ஸோ இப்போ பாருங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் கேட்குது. அதில் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்குறேன். ஸ்ட்ரிங்கை கொடுத்து முடிச்சுட்டு என்டர் கொடுத்தோன்னே நான் கொடுத்த ஸ்ட்ரிங்கை வந்து ஸ்மால் லெட்டராக கன்வெர்ட் பண்ணி இங்கே உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது பாருங்க. திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் strlower ஃபங்க்ஷன். லெட்ஸ் see the next topic, மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3 ஹெடர் ஃபைல் பார்த்தோம். ஒன்று stdio.h, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சி டைப்பு, நெக்ஸ்ட் string.h. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா math.h என்ற ஒரு ஹெடர் ஃபைலை பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கலுக்காக யூஸ் பண்ணுற ஹெடர் ஃபைலு. சம் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீடிஃபைண்டாக இந்த ஹெடர் ஃபைலை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ அதை பற்றி தான் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் பாருங்க, காஸ்ட் என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆர்குமெண்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரேடியன்ஸாக இருக்கும்.
காஸ்ட் பற்றி நம்ம வந்து மேக்ஸில் படிச்சிருப்போம். ஸோ இப்போ வந்து காஸ்ட்குள்ளே வந்து ஒரு வேல்யூ கொடுத்தோன்னே ஸோ அதனுடைய ரிசல்ட்டை வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அப்படி ரிட்டர்ன் பண்ணும்போது அந்த வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டேட்டா டைப்ஸோ இல்லை வந்து ஃப்ளோட் டேட்டா டைப்ஸோ அப்படின்னா லாங் டபுள்ஸ். ஸோ இந்த 3 டேட்டா டைப்ஸில் வந்து நமக்கு வந்து அதனுடைய வேல்யூஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். லுக் அட் திஸ் ப்ரோக்ராம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று IO stream, இன்னொன்று பார்த்தீங்கன்னா math.h. ஏன்னா காஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம், அதனால math.h என்ற ஹெடர் ஃபைலை வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது எல்லாமே பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம்குள்ளே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம். டபுள் என்ற டேட்டா டைப்ஸை யூஸ் பண்ணி ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து இனிஷியல் வேல்யூ 0.5 இங்கவே கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அதே டேட்டா டைப்ஸ்ல ரிசல்ட்னு இன்னொரு வேரியபிளை கிரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, ரிசல்ட் என்ற வேரியபிளை யூஸ் பண்ணி ஸோ வி ஆர் கோயிங் டு அசைன் த வேல்யூ ஃபார் தட் வேரியபிள் பை யூசிங் தி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இங்கே காஸ்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எக்ஸில் பார்த்தீங்கன்னா 0.5 இருக்கு. ஸோ அதனுடைய காஸ்ட் வேல்யூ வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அது ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ வந்து ரிசல்ட்ன்ற வேரியபிள் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் cout என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இன்சர்ஷன் சிம்பிளில் டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுத்தாலும் அது அப்படியே அவுட்புட் ஸ்கிரீனில் பிரிண்ட் ஆகும். அப்போ காசு ஓப்பன் பேராந்திசிஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸில் இருக்குது, உங்களுக்கு அதை வந்து அவுட்புட் ஸ்கிரீனில் பிரிண்ட் பண்ணும். மறுபடியும் இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி எக்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ளே இல்லை, ஸோ அதனால எக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூ வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். எக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.5, அந்த 0.5ன்றது உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். மறுபடியும் பாருங்க, இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ளே க்ளோஸ் பிராக்கெட் ஈக்குவல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்குது. ஸோ இது அப்படியே அவுட்புட் ஸ்கிரீனில் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் மறுபடியும் இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி ரிசல்ட்ன்றது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்ன்றது பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ளே இல்லை, ஸோ அப்போ அதில் இருக்க வேல்யூ உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். இங்கே பாருங்கள், நம்ம ஆல்ரெடி காஸ் எக்ஸ்ன்றதை கால்குலேட் பண்ணி ரிசல்ட்ன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூ வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். அப்போ ஃபைனல் வேல்யூ பாருங்கள், காஸ் ஓப்பன் parenthesis 0.5 க்ளோஸ் parenthesis ஈக்குவல் டு 0.877583ன்றது உங்களுக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் சைன் ஃபங்க்ஷன்ஸ். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுமோ அதே மெத்தடில் தான் நம்ம வந்து சைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். இன் ரேடியன்ஸில் நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து சைன் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணி ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டபுள், ஃப்ளோட் ஆர் லாங் டபுளில் தான் ரிட்டர்ன் பண்ணும். லெட்ஸ் see the next functions, POW functions. ஸோ இந்த பவர் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா that return the base rise to the power of exponent, அதாவது 2^2 இல்லை 2^6. ஸோ இந்த மாதிரி பவரில் வந்து நீங்கள் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணணும்னா ஸோ அதுக்கு நம்ம வந்து பவர்ன்ற ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து 2 ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். பேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா பேஸ் வேல்யூ, எக்ஸ்போனன்ட்ன்றது பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ட் ஆஃப் தி பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்பயுமே ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாங் டபுளாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம கிரியேட் பண்ணுற வேல்யூ பார்த்தீங்கன்னா லாங் டபுளாக கிரியேட் பண்ணணும். லெட்ஸ் see this example. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஹெடர் ஃபைலை யூஸ் பண்ணியிருக்கோம், math.h என்ற ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். மற்றது எல்லாமே பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ அதுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்க ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். டபுள் என்ற டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள்ஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். பேஸு, எக்ஸ்போனன்ட், ரிசல்ட் என்ற வேரியபிள்ஸ். பேஸுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 அசைன் பண்ணுறோம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் எக்ஸ்போனன்ட்ன்றதுக்கு பார்த்தீங்கன்னா 4 வேல்யூ வந்து அசைன் பண்ணுறோம் பை யூசிங் த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் ரிசல்ட் என்ற வேரியபிளை பார்த்தீங்கன்னா நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ண போகிறோம் பை யூசிங் த பவர் ஃபங்க்ஷன்ஸ். பவர் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி ஆல்ரெடி சொன்னோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஒன்று பார்த்தீங்கன்னா பேஸ் என்ற ஆர்குமெண்ட்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ட் என்ற ஆர்குமெண்ட்ஸ். ஸோ இங்கே இந்த 2 வேரியபிளையும் ஸ்டோர் பண்ணிருக்க வேல்யூ எடுத்துக்கும். பேஸில் பார்த்தீங்கன்னா 5 இருக்கும், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போனன்ட்ன்றதுல பார்த்தீங்கன்னா 4 இருக்கும். அப்போ 5^4 கால்குலேட் பண்ணும். ஸோ 5^4 போது பார்த்தீங்கன்னா 5 × 5 × 5 × 5. ஸோ அப்போ உங்களுக்கு ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 625 வரும். ஸோ அந்த 625 பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறதுனால ஸோ நம்ம இங்கே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால தட் வில் பி ஸ்டோர்ட் இன் திஸ் ரிசல்ட். அப்போ ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 625 ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்க, cout என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இன்சர்ஷன் சிம்பிளில் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துறதுனால இது அப்படியே பிரிண்ட் பண்ணும் உங்களுக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில். நெக்ஸ்ட் இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி பேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ளே இல்லை, ஸோ அதனுடைய வேல்யூ பிரிண்ட் பண்ணும். அப்போ இங்கே வந்து வேல்யூ 5 பிரிண்ட் பண்ணும். மறுபடியும் பாருங்க, இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி உங்களுக்கு டபுள் கோட்ஸ்குள்ளே ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஏ கேப் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து உங்களுக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் அப்படியே பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் பாருங்க, இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி எக்ஸ்போனன்ட் என்ற வேரியபிளை கொடுத்துருக்காங்க, பட் தட் இஸ் நாட் இன்சைட் தி டபுள் கோட்ஸ். ஸோ அப்போ அதனுடைய வேல்யூ பிரிண்ட் பண்ணும். எக்ஸ்போனன்ட் என்ற வேரியபிளை பார்த்தீங்கன்னா 4 இருக்கு, ஸோ அப்போ இங்கே 4 பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இன்சர்ஷன் சிம்பிள் இன்சர்ஷன் சிம்பிளில் பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கிறது அப்படியே அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணும். மறுபடியும் இன்சர்ஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி ரிசல்ட்ன்றதை கொடுத்துருக்காங்க, பட் இது வந்து உங்களுக்கு டபுள் கோட்ஸ்குள்ளே இல்லை, ஸோ அதனுடைய வேல்யூவை பிரிண்ட் பண்ணும்.
ரிசல்ட் என்ற வேரியபிளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் 625. ஸோ அந்த வேல்யூ வந்து அவுட்புட் ஸ்கிரீனில் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். லெட்ஸ் see the output for this program. ஜஸ்ட் நம்ம F11 கீயை ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்க நமக்கு அவுட்புட்டில் POW பிராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 5 cap 4 ஈக்குவல் டு 625 உங்களுக்கு அவுட்புட் ஸ்கிரீனில் பிரிண்ட் ஆகுது பாருங்க. This is a way to use the power functions. Let's see the next topic, user defined functions. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே predefined functions பார்த்தோம். ஸோ இப்போ user defined functions பற்றி பார்க்க போகிறோம். Let's see the introductions for that. ஸோ ஒரு யூசர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ அதுதான் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் வில் பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு. ஸோ இதை தான் வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இன்புட் பராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் வேல்யூஸ். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல். நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன்ஸை ரிப்பீட்டாக வந்து ரீயூசபிள் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளியராக ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ ஆஸ் வெல் அஸ் வி ஹவ் டு டிஸ்கிரைப் தட் ஃபங்க்ஷன்ஸ் கிளியர்லி. ஸோ தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். லெட்ஸ் see the next topic, ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஒரு ப்ரோக்ராம்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை டிஃபைன் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸ் தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். அந்த சின்டெக்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனுக்கான நேமை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் வந்து பெராமீட்டர்ஸ் லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஓப்பன் பிரேசஸ் கர்லி பிரேசஸ். இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ்க்குள்ள பாடி ஆஃப் த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒன் பை ஒன்னாக ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ரிட்டர்ன் டேட்டா டைப்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து C++ல நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கு. இன்டீஜர், ஃப்ளோட், கேரக்டர்ஸ், டபுள் அந்த மாதிரி. ஸோ அதில் ஏதாவது ஒரு வேலிட் டேட்டா டைப்ஸை நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி கொடுக்கலாம். தட்ஸ் டு ஆப்ஷனல். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் நேம்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண போறோம்னா அந்த ஃபங்க்ஷனுக்கான நேமை வந்து கொடுக்கணும். ஸோ அந்த நேம் பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன். நமக்கு பிடிச்ச என்ன நேம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பை யூசிங் த ஐடென்டிஃபையர் ரூல்ஸ். நெக்ஸ்ட் பிராக்கெட்ல பார்த்தீங்கன்னா பெராமீட்டர்ஸ் லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ வி கேன் யூஸ் மோர் தென் ஒன் பெராமீட்டர்ஸ் லிஸ்ட். ஸோ அந்த பெராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வேரியபிள்னு சொல்லுவோம். ஒவ்வொரு வேரியபிளையும் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸோட ரெப்ரசென்ட் பண்ணோம். சப்போஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு யூஸ் மோர் தென் ஒன் வேரியபிள் வி ஹவ் டு செப்பரேட்டட் பை தி கமா. நெக்ஸ்ட் பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம இந்த பிராக்கெட்குள்ள நம்ம ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அதுக்கான கோடிங்கை வந்து ஸோ இதுக்குள்ள கொடுப்போம். அதுதான் வந்து பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ். லெட்ஸ் see the next topic, ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப். ஸோ நம்ம வந்து C++ ப்ரோக்ராமை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் வேணாலும் ஒரு ப்ரோக்ராம்குள்ளே இன்க்ளூட் பண்ணலாம். பட் ஒரே ஒரு மெயின் ஃபங்க்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ப்ரோக்ராமில் வந்து நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டரில் வேணாலும் நம்மளுடைய விஷில் வந்து டிஃபைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து மெயினுக்கு முன்னாடியும் ஒரு ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணலாம், இல்லை மெயின் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே டிஃபைன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து மெயின் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுடைய நேம் வந்து நம்ம வந்து மெயினுக்கு முன்னாடி டிக்ளேர் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் அப்படின்னு சொல்லுவோம். லுக் அட் திஸ் லைன். ஸோ லாங் ஃபேக்ட் பிராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இன்ட்டு கமா டபுள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. லாங்ன்றது பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபேக்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுடைய நேம். ஸோ இந்த ஃபங்க்ஷனுடைய நேம் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ன்றதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பிராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டீஜர் டேட்டா டைப்ஸ், இன்னொரு ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டபுள் டேட்டா டைப்ஸ். ஸோ இதுக்கான டெஃபினிஷன்ஸ் வந்து நம்ம மெயினுக்கு அப்புறம் கொடுக்க போறோம்னா ஸோ அதனுடைய நேமை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயினுக்கு முன்னாடி டிக்ளேர் பண்ணணும் லைக் எ வேரியபிள். This is a concept of function prototype. Let's see the next topic, use of void commands. The void என்றது பார்த்தீங்கன்னா எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா சப்போஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம வந்து void டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணுறோம், ரிட்டர்ன் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த void கமெண்டை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த void வந்து டிக்ளேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஜெனரிக் பாயிண்டர்ன்றதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த void கமெண்டை யூஸ் பண்ணுவோம். These are the two important purpose we are using void type inside the program. Let's see the example. ஸோ இங்கே பாருங்க நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கான ப்ரோட்டோடைப் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷனோட நேம் பார்த்தீங்கன்னா ஃபன்னு, அதனுடைய ரிட்டர்ன் டேட்டா டைப்ஸ் பார்த்தீங்கன்னா வாய்டு. ஸோ இதுக்குள்ளே யூஸ் பண்ணுற ஆர்குமெண்ட்ஸ்னுடைய டைப்ஸும் பார்த்தீங்கன்னா வாய்டு. ஸோ நம்ம ஆல்ரெடி வாய்டுன்றது என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். வாய்டுன்றது பார்த்தீங்கன்னா கம்பைலருக்கு என்ன இண்டிகேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டஸ் நாட் ரிட்டர்ன் எனி வேல்யூஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேருந்து எந்த வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணாது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டேட்டா டைப்ஸ் தான்
இந்த void என்ற data types. Let's see the next topic, accessing a function. So user defined functions பார்த்தீங்கன்னா that should be called explicitly using its name and required arguments. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து கால் பண்றோம் அப்படின்னா கம்பைலர் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுடைய ப்ரோட்டோடைப்பை வந்து செக் பண்ணும். அந்த ஃபங்க்ஷனுடைய ப்ரோட்டோடைப் கரெக்டாக இருக்கின்றதை செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ரோக்ராமை கால் பண்ணும். சப்போஸ் ஒரு ஆர்குமெண்ட்ஸ்னுடைய டைப்ஸ் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகலை அப்படின்னா ஸோ அந்த டைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிடும். சப்போஸ் பாசிபிளாக இருந்துச்சுன்னா கன்வெர்ட் பண்ணிடும். சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த டைப்புக்கு வந்து கன்வர்ஷன்ஸ் பண்ண முடியலன்னா தட் ஜெனரேட்ஸ் அன் எரர் மெசேஜ். லெட்ஸ் see this example. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 காலிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த காலிங் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மெத்தடில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு காலிங் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வேல்யூ கிடையாது, அதே மாதிரி ஆர்கியூமெண்ட்ஸும் கிடையாது. ஸோ அதனால வித்தவுட் ரிட்டர்ன் வேல்யூஸ் அண்ட் வித்தவுட் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் காலிங் ஃபங்க்ஷன்ஸ் பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வேல்யூஸ் இன்க்ளூட் பண்ணல, பட் ஆர்கியூமெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அப்போ இது வந்து வித்தவுட் ரிட்டர்ன் அண்ட் வித் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் காலிங் ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் வேல்யூஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம், பட் அந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ள ஆர்கியூமெண்ட்ஸ் யூஸ் பண்ணல, அதனால இதை வந்து வித் ரிட்டர்ன் வேல்யூ வித்தவுட் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் காலிங் ஃபங்க்ஷன்ஸ் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வேல்யூஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் as well as ஆர்கியூமெண்ட்ஸும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் கால்டு வித் ரிட்டர்ன் அண்ட் வித் ஆர்கியூமெண்ட்ஸ். லெட்ஸ் see the next topic, formal parameters and actual parameters. ஸோ பேராமீட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இன்னொரு நேம்ஸ் இருக்கு, தட் இஸ் கால்டு ஆர்குமெண்ட்ஸ். தெர் இஸ் 2 டைப்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ். ஒன்று ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஃபார்மல் பேராமீட்டர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷன்ஸில் வந்து ஒரு வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா அதுதான் வந்து ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து கான்ஸ்டன்ட், வேரியபிள் ஆர் எக்ஸ்பிரஷன்ஸ் இந்த மெத்தடில் வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் காலிங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is called as actual parameters அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம எக்ஸாம்பிளில் டெப்த்தாக பார்க்கலாம் வாங்க. லுக் at this example. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹெடர் ஃபைலு, நெக்ஸ்ட் யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்டு. ஆக்சுவலாக நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து மெயின் யூஸ் பண்ணுவோம், பட் ஸோ மெயின் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுடைய நேமு சம்மு. ஸோ இதுக்குள்ளே வந்து 2 ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், தட் இஸ் பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இதனுடைய ரிட்டர்ன் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டீஜர்ஸ். இந்த ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் ஒய், அதாவது எக்ஸில் கொடுக்குற வேல்யூ ஒய்யில் கொடுக்குற வேல்யூ ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ திஸ் த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ். நெக்ஸ்ட் மெயின் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறோம். மெயின் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா சம் ஸ்டேட்மெண்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் அ ஃபங்க்ஷன், திஸ் அ மெயின் ப்ரோக்ராம். ஆக்சுவலாக கம்பைலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால ஃபங்க்ஷனை வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. எப்பயுமே வந்து கம்பைலர் வந்து மெயின்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். ஃபங்க்ஷன் வில் நாட் எக்ஸிக்யூட் ஆட்டோமேட்டிக்லி. அப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நம்ம அதை கால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண வைக்கணும். அந்த காலிங் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மெயின் ப்ரோக்ராமில் இருக்கணும். ஸோ லுக் at here. ஸோ இந்த ப்ரோக்ராமை கால் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட் தான் இது. ஸோ இந்த ப்ரோக்ராமை கால் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமோடைய நேம் யூஸ் பண்ணும். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ஸில் யூஸ் பண்ணுற ஆர்குமெண்ட்ஸ்க்கு வேல்யூ பாஸ் பண்ணணும். பை யூசிங் திஸ் we can call this functions. ஸோ இங்கே பாருங்க, ஒரு ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷன்ஸில் யூஸ் பண்ணிருக்க வேரியபிள் எக்ஸ் அண்ட் ஒய், ஸோ இதை தான் வந்து ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பாருங்க, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்ல யூஸ் பண்ணுற ஒரு வேரியபிளோ ஒரு எக்ஸ்பிரஷனோ ஒரு கான்ஸ்டன்ட்டோ இன்க்ளூட் பண்ணுறோம்னா இதை தான் வந்து ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் அ காலிங் ஃபங்க்ஷன், திஸ் இஸ் கால்டு ஃபங்க்ஷன்ஸ். அதாவது காலிங் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுற வேரியபிளோ இல்லை எக்ஸ்பிரஷனோ இல்லை கான்ஸ்டன்ட்டோ இதை தான் வந்து ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கால்டு ஃபங்க்ஷன்ஸ்ல யூஸ் பண்ற வேரியபிளை வந்து ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லெட்ஸ் see the remaining topic in next video. Thank you.